ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சேனைக்கிழங்கு வறுவல். இது கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சேனைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் வேக வைக்கலாம். சேனைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கி உடனே சமைக்கக்கூடாது. ஒரு வாரம் எடுத்து வச்சுருங்க, அதுக்கப்புறம் சமைக்கணும். இல்லைன்னா அரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. லைட்டாக வெந்தால் போதும், ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுன்னா போதும். இப்போ இதை எடுத்து வடிகட்டி ஆற வச்சிடலாம். இப்போது சேனைக்கிழங்கு ஆறிட்டு இருக்க டைமில் சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 2 துண்டு லவங்கம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் மாதிரியே பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் வறுக்கணும் அப்படின்னா, இந்த கசகசா வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கசகசாவும் லவங்கமும், அதை சேர்த்தி ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இருக்கிறதுனால அரைக்கிறது கஷ்டம் மிக்சியில். உங்ககிட்ட அம்மி இருந்தது அப்படின்னா அதில் அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போது ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுலேயே ஒரு சில்லு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு 10 துண்டு இருந்தால் போதும், ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. இதையும் சேர்த்தி தண்ணி ஊற்றியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அதை வடிகட்டி ஆற வச்சுருந்தோம்ல, அந்த சேனைக்கிழங்கை இதில் சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா சேனைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சேனைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, வறுவல் பண்ணுறதுக்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை வறுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே எண்ணெயிலே நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இது சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கசகசாவும் தேங்காவும், அதை சேர்த்திக்கலாம். மசாலா கரிஞ்சிடக்கூடாது, அதனால் உடனே இதை சேர்த்திக்கோங்க, இல்லைனா மொத்தமாக டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்திக்கோங்க. இதுக்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல சேனைக்கிழங்கு, அது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லா சேனைக்கிழங்குக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஈரப்பதம் இருக்குல்ல, அது போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுனதே தெரியலல்ல, எல்லாம் நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.